வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி போர்ட்லேருந்து இன்றைக்கி வந்திருக்க அஃபிஷியல் ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், பிஓ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா டிஆர்பி எப்பயுமே சைமல்டேனியஸாக 2 எக்ஸாம் ப்ராசஸ் பண்ணுறதே இல்லை. அது ஏன்னு நமக்கு தெரியல. அதனால தான் அவங்களால ஆனுவல் பிளானரை சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியறதே இல்லை. ஒரு எக்ஸாம் வச்சு, அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் விட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கே அவங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 5 மாத காலம் போயிடுது. இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிஓ எக்ஸாம் நமக்கு செப்டம்பர் 10 முடிஞ்சிச்சு. அடுத்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சீனியர் லெக்சரருக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு டேட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13/9 இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. என்றைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39, அதாவது 15 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 15 டேஸ் தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சு 5 டேஸில் எக்ஸாம் இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. என்னான்னு தெரியல. மேபி இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கான அவங்க ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக பண்ணுறாங்க. மேபி அவங்க நேற்று இதில் கோர்ட்டில் சொன்ன மாதிரி அடுத்து யூஜிடிஆர்பிக்கான பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியலை. அதனால் இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க போல். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ வித் எம்எட் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும், கூட பிஎட் எம்எட் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருக்கவங்க கேண்டிடேட்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம லக்குங்க. ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் எக்ஸீட் 57 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். அடுத்து ஃப்ரெஷர் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இது ரொம்பவே முக்கியமானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஓகே. அது கீழே இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. மேபி இன்றைக்கி நைட்டு ஓப்பன் ஆயிரும், இல்லை நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.